அனைவருக்கும் வணக்கம். லெபனான் நாட்டின் மீது படையெடுக்க போறது உறுதி அப்படின்னு இப்பொழுது இஸ்ரேல்ல இருந்து வெளிவருகிற தகவல்கள் சொல்லுது நண்பர்களே. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான போர் அப்படியே நீடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அதோடைய இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டதை நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் இஸ்ரேலுடைய வடக்கே இருக்கிற லெபனான்ல பெரும்பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கிற ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் அங்க இருந்து இஸ்ரேலின் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி வராங்க. அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக இஸ்ரேல்ல இருந்து வெளிவருகிற செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் உடனடியாக லெபனான் மீது ஒரு முழு போரை நடத்த போகுது அப்படிங்கிற செய்தி வெளியாகிதான் உலகம் முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குது. உண்மையிலேயே அப்படி ஒரு போர் ஏற்பட்டால் உலக பொருளாதாரம் மேலும் மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மை நேரடியாகவே பாதிக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னாக்க உடனடியாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க. அந்த பட்டனை தட்டினோன்னு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. அப்பொழுது தான் நாம் போடுகிற ஜியோ பொலிட்டிக்ஸ் வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களை சேரும். ஜியோ பொலிட்டிக்ஸ் செய்திகளை பொறுத்த வரைக்கும் அது நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கிற சூழலை நாம் உடனுக்குடனே எடுத்து சொல்கிற செய்தி. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலக பூகோள செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். கடந்த சில நாட்களாக ஹெஸ்புல்லா இஸ்ரேலின் மீது தீவிரமான தாக்குதலை நடத்தி வர்றது நமக்கு தெரியும். ஹெஸ்புல்லா அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சுருக்கமா சொல்றேன் நண்பர்களே. ஹெஸ்புல்லா அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாத அமைப்பு. அந்த அமைப்பு லெபனான் அரசுக்கு எதிராக செயல்படுது. லெபனான் இஸ்ரேலுடைய அண்டை நாடு. அந்த லெபனான் அரசுக்கு எதிராக பல ஆண்டுகளாக தீவிரமாக போர் நடத்தி லெபனானின் பெரும் பகுதிகளை தான் ஆக்கிரமிச்சும் வச்சிருக்குது இந்த ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள். இந்த ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு முழுக்க முழுக்க பேக்கப் யாரு அப்படின்னா ஈரான் நாடு தான். ஈரான் இந்த ஹெஸ்புல்லாவுக்கு தேவையான பண உதவி, பொருள் உதவி, ஆயுத உதவி, அப்புறம் இன்டெலிஜென்ஸ் உதவி, ட்ரைனிங் அப்படின்னு எல்லாத்தையுமே ஈரான் இந்த ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு வழங்கி வருது. ஈரான் இந்த ஹெஸ்புல்லாவுக்கு மட்டுமல்ல, அதுக்கு பக்கத்தில் சிரியாவில் இருக்கிற ஹவுத்தி தீவிரவாதிகளுக்கும் ஈரான் தான் பேக்கப்பு. காசாவை கண்ட்ரோல் பண்ணுகிற அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் ஈரான் தான் பேக்கப்பு. இப்படி அந்த பகுதியில் பல தீவிரவாத அமைப்புகளுக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருக்கிற ஊற்றுக்கண்ணாக இருக்கிற நாடு ஈரான் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேணும். கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ஹெஸ்புல்லாவுடைய தலைவரான ஃபாத் பக்கர் அப்படிங்கிறவர் இஸ்ரேலுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டாரு. இதுல கோபமடைஞ்ச ஹெஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலின் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி வந்தது. அதுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்தலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாமா நடந்துச்சு. எப்போ காசா ஸ்ட்ரிப்ல இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளோடு இஸ்ரேல் போர் நடத்த துவங்கியதுல இருந்தே ஹெஸ்புல்லாவும் அந்த பகுதியிலிருந்து வடக்கு பகுதியிலிருந்து இஸ்ரேலை அப்பப்போ தாக்கிட்டு தான் இருந்தது. இதுல கடுப்பான இஸ்ரேல் தான் அந்த அமைப்புடைய தலைவரை போட்டு தள்ளுச்சு. இதற்கு பிறகு ஹெஸ்புல்லா வெகுண்டு எழுந்து இஸ்ரேலின் மீது தீவிர தாக்குதல் நாங்கள் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிச்சு. அவ்வப்போது நடத்தவும் செய்தது. கடந்த சில நாட்களாக இந்த தாக்குதல் ஹெஸ்புல்லா இஸ்ரேலின் மீது நடத்துகிற தாக்குதல் தீவிரம் அடைஞ்சிருக்குது. நேற்று மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே சமயத்தில் ஒரு 30 ராக்கெட் ஆட்ட ஹெஸ்புல்லா ஏவி இருக்குது. அதுல 1-2 தவிர மீதி எல்லாத்தையுமே இஸ்ரேலுடைய அயர்ன் டோம் இருக்குது இல்லையா, அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்து நிறுத்திடுச்சு. இருந்தாலும் கூட 1-2 ராக்கெட்டு இஸ்ரேலுக்குள்ள விழத்தான் செய்திருக்குது. ஹெஸ்புல்லா இஸ்ரேலின் மீது நடத்துகிற இந்த மாதிரியான தாக்குதல்கள் தினப்படி வாடிக்கையான ஒரு விஷயமாக மாறிவிட்டதுனால இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவின் மீது லெபனான் மீது உடனடியாக படையெடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்திருப்பதாக இஸ்ரேலுடைய ராணுவ தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் ஹசல் ஹலேவி பத்திரிகையாளரிடம் இந்த செய்தியை சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, இஸ்ரேலுடைய ஆர்மி IDF அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இல்லையா, அந்த இஸ்ரேலுடைய ராணுவம் லெபனானின் மீது
மீது படையெடுப்பதற்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் மேலும் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐடிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும், அதாவது இஸ்ரேலிய ராணுவத்தை சொல்றாரு, ஐடிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நாங்கள் முழுக்க முழுக்க ஹெஸ்புல்லாவின் மீது ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம். எங்களுடைய கவனம் முழுவதும் ஹெஸ்புல்லாவின் மீது தான் இருக்குது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஹெஸ்புல்லா இஸ்ரேலின் மீது அளவுக்கு அதிகமான தாக்குதல்களை நடத்தி இருக்குது. மிகப்பெரிய எண்ணிக்கையில் ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், ட்ரோன்களை அனுப்பி இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்தி இருக்குது. இந்த தாக்குதல்களின் அளவு மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருப்பதால இனிமேலும் இஸ்ரேல் இதை பொறுத்து கொள்ள மாட்டாது. நாங்க லெபனான் மீது படையெடுப்பதற்கு தயாராகி வருகிறோம் அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்கிறாரு. ஒருவேளை லெபனான் மீது இஸ்ரேல் படையெடுத்தால் இது மூன்றாவது லெபனான் படையெடுப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேணும். ஏற்கனவே 2 முறை லெபனானோடு போர் நடத்தி இருக்குது இஸ்ரேல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேணும். ஆனால் இப்பொழுது லெபனான் மீது படையெடுத்தால் அது அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக அல்ல, அந்த நாட்டின் பெரும்பகுதியை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற ஈரானுடைய ஆசிகளை பெற்ற அடிப்படை இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பான ஹெஸ்புல்லா மீதான படையெடுப்பு. அப்படித்தான் இதை நாம் பார்க்க வேணும் அப்படின்னு இஸ்ரேலிய ராணுவ தளபதி சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இப்ப சொல்வது உண்மைதான் அப்படிங்கிறத மெய்ப்பிக்கும் வகையில் கடந்த வாரம் இஸ்ரேல் ராணுவத்துடைய இட்ஃபா பிரிகேட் அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த டிவிஷனுடைய ரிசர்வ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது ரிசர்வ் ராணுவத்தினர் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு போர் ஒத்திகை ஒன்று நடத்துனாங்க. அந்த போர் ஒத்திகை முழுக்க முழுக்க லெபனான் தங்க மீது படையெடுத்தால் அதை எப்படி நாம ஹேண்டில் பண்றது, லெபனான் மீது இஸ்ரேல் படையெடுத்தால் அதை எப்படி நடத்துறது அப்படிங்கிற போர் பயிற்சியை தான் அவங்க எடுத்தாங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இஸ்ரேல் லெபனானின் மீது படையெடுக்க தயாராகி வருது அப்படிங்கிறது தெளிவாகுது. ஒருவேளை இஸ்ரேல் லெபனான் மீது படையெடுத்தது அப்படின்னா அது உங்களை என்ன எல்லாரையுமே அது பாதிக்கும் நண்பர்களே. ஏன் அப்படின்னா இந்த போர் ஒரு சர்வதேச டைமென்ஷனை பெறும். ஒரு பக்கம் ஹெஸ்புல்லாக்கு ஈரான் ஆதரவுக்கு நிற்கும், இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிற்கும், ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா நிற்கும். இப்படி நம்ம பார்க்கும்போது இந்த போரும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீர்கேட்டை, பேரழிவை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது கச்சா எண்ணெய் விலை மேலும் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தங்கம் விலை ஏறும், அதோடு இல்லாமல் அனைத்து பொருட்களுடைய விலைவாசியும் ஏறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதனால நீங்க நானு எல்லாருமே இந்த போர் மூண்டால் பெரிய அளவில் நாம் பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.